ஆலயத்துக்கு 2009ஆம் ஆண்டு இங்கே வந்திருந்தார். இன்றைய தினமும் அவர் இங்கே வந்ததை அந்த முருகன் திருவருள் எங்களுக்கு கைகூடினாலேதான் இங்கே வந்திருக்கின்றார். நமக்கு முன்வந்து இவற்றை அறிவித்திருந்தார். எனவே அதன் பிற்பாடுதான் எனக்கு சிறிது சிறிதாக இவர் மேல் அபார நம்பிக்கையும் ஆழமான தெய்வ பக்தியும் ஏற்பட்டது. அதன் பிற்பாடு இவர் எங்களுக்கு தஞ்சம் தந்ததுடன் உலக மக்கள் அனைவருக்கும் உதாரணமாக ஐரோப்பா எங்கனும் இவர் வந்து தனது ஆத்ம பலத்தால் இந்த செய்து கொண்டு இருக்கின்றார். இவரது ஆலயத்துக்கு வந்து இவர் எமக்கு காட்டியிருந்த ஒளிக்கீட்டு மிகவும் அதிகமானவை. அவற்றை நாம் உங்களுக்கு நீங்கள் இவ்வளவு தூரிடத்திலே இருந்து வந்திருப்பவர்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் அவரது ஏதோ ஒரு சக்தி இருந்த காரணத்தினால்தான் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீர்கள், அறிந்திருப்பீர்கள் என்பதை அவற்றையெல்லாம் நாம் சொல்ல விரும்பவில்லை. அவர் எமது ஆலயத்துக்கு வரும்போது இது எனது தாய் வீடு என்று சொல்லித்தான் தனது பாதங்களை எடுத்து எமது ஆலயத்திற்குள்ளே வைத்திருந்தார். அவர் எங்கேயும் வேறு ஆலயங்களுக்கு போக விரும்பவில்லை, எங்கு வேறோ தெரியவில்லை, உங்களுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் போலிருக்கின்றது, அவன் என்னை அழைக்கின்றான், நான் இங்கே வந்திருக்கின்றேன் என்று கூறித்தான் வந்திருக்கின்றார். இப்போது கூட அவர் தானாகவே வந்தால் நாம் அவரை அழைக்கவில்லை, தானாகவே தொலைத்தொடர்பு ஏற்படுத்தி உங்களை ஆலயத்துக்கு வர வேண்டும், உங்களுடன் விட வேண்டும் போன்றிருக்கிறது, முருகனை கும்பிட வேண்டும் போன்றிருக்கிறது. ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி அவரிடம் இருக்கின்றது. இந்த முருகன் ஆலயத்துக்கும் அதற்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கின்ற காரணத்தினால் அவர் இங்கே வந்து உங்களுக்கெல்லாம் நல்லாசி வழங்க இருக்கின்றார். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை நீங்களும் பயன்படுத்தி ஏனைய மக்களுக்கும் தெரிவித்து நல்லாசி பெறும்படி ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. நன்றி ராஜா. இதுக்கு அப்புறம் நம்ம கடவுளை என்ன காப்பாற்றுன்னு சொல்றதை விட கஷ்டங்கள் வராம இருக்கணும்னா எப்படி நான் இருக்கணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் நம்ம குருவை ஃபாலோ பண்றோம். குரு நடந்ததெல்லாம் சொல்றது முக்கியம் இல்லை, நடக்க போறது என்னமோ அது நல்லா இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுதான் சொல்லணும். ஐயோ எனக்கு சுவாமி நடந்தோன்னு சொல்லலையே, அந்த நாளைக்கு அது நடந்தது, இந்த நாளைக்கு இது நடந்தது, அதெல்லாம் எனக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிக்க கூடாது. நமக்கு நேற்றுக்கு நடந்தது முக்கியம் இல்லை, இன்னைக்கு நடக்கிறது முக்கியம் இல்லை, நாளைக்கு நடக்க போகிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம பகவானோட சம்வாதம் பண்ணுறோம். பாவி நல்லா இருக்கணும், அதுக்கு தான் ப்ரெசண்ட்டை நம்ம இப்படி வச்சிருக்கிறோம். ஏன் நம்ம கோவிலில் போய் பிரார்த்தனை பண்ணுறோம்? நடந்ததை நினச்சி பார்க்கக்கூடாது, நினச்சி கும்பிடக்கூடாது, நடக்க போகிறத நினச்சி கும்பிடணும். நடக்க போகிறது இது நல்லது, ஐயோ கஷ்டங்கள் வந்ததே அப்படின்னு சொல்லக்கூடாது, நல்லது வந்துட்டு இருக்கிறதே அப்படின்னு நினச்சிக்கணும். கோவிலுக்குள்ளே போயிட்டு நமக்கு நல்லது வரணும், அதுக்கு கூடாதது போகணும், கூடாதது போகணும்னா நல்லது வரணும். அப்போ நமக்குள்ள நல்ல பிராப்தம் இருந்தால் தான் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அந்த மானசீகமான பிராப்தம் நமக்கு வேணும். அதுக்கு தான் பக்தி என்று சொல்றது. பக்தி மீனிங் பயம் இருக்கக்கூடாது, அதுதான் பக்தி. பயம் இருக்கக்கூடாது, அதுதான் பக்தி. பயம் இல்லாமல் இருந்து பக்தியில் பகவானை வாழ வைக்கணும். ஏன் பயம்? யாம் இருக்கு ஏன் பயம் அப்படின்னு அவரை கூறியிருக்கிறார். அப்போ நமக்கு ஏன் பயம்? நம்ம எல்லோரும் ஒற்றுமையா இருந்தால் ஒரு கஷ்டமும் நமக்குள்ள வராது. இந்த ஒற்றுமைக்குள்ள இருக்கிற விரோதம் தான் கஷ்டங்களுக்கு எல்லாம் காரணம். நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டாம். நம்ம எல்லோரும் ஒற்றுமையா இருந்தால் இந்த உலக அளவுக்கு நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். ஒரு குடும்பமா இருந்தாலும் ஒற்றுமையா இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் மகாலட்சுமி வரும். அந்த குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை என்றால் அந்த மகா காளி தான் வரும். அப்ப என்ன நடக்கும்? கஷ்டம்தான் வரும். அப்போ எப்பவும் நமக்குள்ள இருக்கிற அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம மெயின்டைன் பண்ணணும்.
அதில் எந்த காரணத்தை கொண்டும் வைரஸ் பாக்டீரியா எல்லாம் வரக்கூடாது. புரிஞ்சுதா? இப்போ நமக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் வாழ்க்கையில். யாரோட நீங்கள் பழகிட்டு இருக்கிறீங்களோ நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒரு வீடு வச்சுருக்கிறோம், அந்த வீடு நம்ம க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? 10 நாள் அந்த வீடு க்ளீன் பண்ணலைன்னா அந்த வீடெல்லாம் அழுக்காக இருக்கும். நம்ம போட்டிருக்கிற க்ளாத்து நம்ம டெய்லி வாஷ் பண்ணலைன்னா அதிலெல்லாம் கெட்ட வாடை வரும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் லைஃபு. அதை எப்போ நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு ஒரு அக்கா இருந்தால் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் அந்த அக்கா கிட்ட கூப்பிட்டு கதைக்கணும். உங்களுக்கு ஒரு அண்ணா இருந்தால் வீக்லி 1 day நீங்கள் கூப்பிட்டு கதைக்கணும். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? அம்மா ஸ்ரீலங்காவில் இருந்தால் அம்மா சௌக்கியமாக இருக்கிறீங்களா? நீங்கள் இங்கே கஷ்டமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அம்மா அங்கே சந்தோஷமாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நமக்கு இங்கே கஷ்டம் இருக்கிறது நம்ம அங்கே கூப்பிட்டு சொல்லக்கூடாது. அவங்களுடைய கஷ்டத்தை கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதலுக்காக நீங்கள் வார்த்தைகள் சொல்லணும். அதான் நம்மளுடைய கஷ்டம் அடுத்தவங்களுக்கு சொல்கிறத விட அடுத்தவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை நம்ம உணர்ந்து அவங்களுக்கு நம்ம ஆறுதல் கொடுக்கணும். அதுதான் பகவான் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப். அப்போ எப்பவும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த குடும்ப தொடர்புகளை எப்போ இறுக்கி வச்சுக்கோங்க. இப்படி இருக்கணும், இப்படி இருந்து இப்படி வணங்கணும். அதான் லைஃப். இப்போ நம்ம எப்பவும் வாழ்க்கையில் குடும்பத்தையெல்லாம் ரொம்ப நல்லா வச்சுக்கோங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற அந்த ஒற்றுமை விலகி போகக்கூடாது. ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஒற்றுமையோடு இருக்கணும். நம்ம நைபர்ஸ் எல்லாம் குறை சொல்ல வேண்டாம். ஆனால் இப்போ இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா உங்களை எல்லாம் ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் வருவாங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கூட சாமி நார்வேக்கு போயிருந்தோம். இந்த நார்வேக்கு சாமி ஒரு இல்லத்தில் போயிருந்தோம். அப்போ அந்த வீட்டில் தான் சாமி தங்கி இருந்தோம். அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப கவலை. ஏன் தெரியுமா? ஒரு 2-3 மாதம் முன்னாடி யாரோ வந்துதான், 2 லேடிஸ் வந்ததான். அப்போது அந்த லேடிஸ் வந்துட்டு உடனே சொல்லிடுச்சு தான், உங்களோட புருஷனுக்கு அது நடக்க போகிறது, ஆயுள் தோஷம் வரப்போகுது, உங்களோட குழந்தைக்கு அந்த தோஷம் வரப்போகுது, இந்த தோஷம் வரப்போகுது, அதனால் நீங்கள் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணணும், நகையெல்லாம் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு 50,000 ரூபாய் ஏமாற்றி போயிருக்காங்க. புரியுதா? இப்படியான ஏமாற்றங்களிலெல்லாம் நீங்கள் விழுந்துடக்கூடாது. யார் வந்துட்டு அந்த மாதிரி உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை போதும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு. அந்த தீய சக்தி இருக்குது, இந்த தீய சக்தி இருக்குது, அவங்க அப்படி பண்ணியிருக்கிறாங்கோ, இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்கோ அப்படின்னாலாம் யார் சொன்னாலும் அதெல்லாம் நம்பாதுங்கோ. அதெல்லாம் நம்பக்கூடாது. உங்களுக்குள்ளே பக்தி இருந்தால் போதும், பயம் இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? உங்கள்கிட்ட இருக்கிற சம்பத்தெல்லாம் பிடுங்கிறதுக்காக நிறைய பேர் வேஷத்தைப்பட்டு வருவாங்க. உங்களோட உழைப்பில் உங்களுக்கு கிடைச்சா சம்பாத்தியங்களெல்லாம் எடுத்து போகிறதுக்காக. நீங்கள் பண்ணணும், தர்மம் பண்ணணும், கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும். அதான் ஈஸ்வர சேவா. உங்கள்கிட்ட இருக்கிற நகையும் பைசா எல்லாம் ஒருத்தருக்கு தூக்கி கொடுக்கறது இல்லை ஈஸ்வர சேவா. நீங்கள் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்கள். பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஓல்டேஜ் ஹோமில் போட்டு உதவி செய்யுங்கள். ஆர்ஃபனேஜ் ஹோமில் போட்டு உதவி செய்யுங்கள். வியாதி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாட்டு மக்களுக்கு உதவி செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு கூடாததும் கிடையாது. அப்படியான மூட நம்பிக்கைகள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாது. ஒரு சக்தியும் நமக்கு கஷ்டம் கொடுக்க மாட்டோம். ஆனால் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் ஒரு ரொம்ப தீய சக்திகள் இருக்குது, அதனால தான் எனக்கு கஷ்டம் வந்திருக்குன்னெல்லாம். இப்போது ஜப்பானில் சுனாமி வந்தது, அதுக்கு என்ன காரணம்? நடக்க வேண்டியது ஒவ்வொரு நேரத்தில் நடந்துகிட்டே இருக்கும். அது நமக்கு நல்லது நடக்கிறதுக்காக நம்ம பகவானை நம்பணும். அந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கணும். தேவையில்லாமல் அதை நம்பி இதை நம்பி மனசை போட்டு குழப்பி அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது குழப்பிகிட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் மானசீகமாக கௌரவமாக வாழுங்கள். ஒரு தீய சக்திகளும் உங்கள்கிட்ட வராது. அது சத்தியம். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும்.
ஏன் பயம்? யாரு என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்குள்ள நம்பி வாழுங்கள். பகவான்ல சரண்டர் ஆகணும். அதுதான் லைஃப். பகவான்ல சரண்டர் ஆகாம நம்ம அங்கே இங்கெல்லாம் போய் சுற்றிட்டு இருந்தா லைஃப் நல்லா இருக்காது. கஷ்டம்ன்றது கடவுளுக்கும் தான் வரும். கடவுளோட இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் எல்லாம் வரும். நம்ம கஷ்டத்துக்கு காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன காரணம்? ஏதோ ஒரு வினை இருக்கு எனக்கு, அந்த வினையை நான் அழிக்கணும். அதுக்கு அந்த விதையை நான் கண்டுபிடிச்சு அந்த விதையை நான் அழிக்கணும். அதுக்கு நான் பகவானுக்கு தொண்டு செய்யணும். இப்போ நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு பூஜை பண்ணுறோம் இல்லையா? பழனிக்கு போயிட்டு பூஜை பண்ணுறோம். எதுக்காக? சபரிமலைக்கு நம்ம போகிறோம். எதுக்காக? திருப்பதிக்கு நம்ம போகிறோம். எதுக்காக? நம்ம வினைகளை அழிக்கிறதுக்காக. நமக்கு வினைன்றது கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் ஸ்ரீராமனுக்கும் எல்லாம் கஷ்டங்கள் இருந்தது இல்லையா? அது மாதிரி நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கலாம். அதெல்லாம் யோசித்து கவலைப்பட வேண்டாம். எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, மனசை வச்சு கும்பிடுங்க. அங்கே அவர் வருவார். அவர் வந்து உங்களுக்கு உதவி செய்வார். கடவுள் நம்மளோட தான் இருக்கிறார். கடவுள் நம்ம எங்கெங்கே இருக்கிறோமோ அங்கெல்லாம் கடவுள் இருக்கிறார். இப்போது கேட்டீங்க தானே, பால் வைக்கிறதெல்லாம் குறையுது, மாலை போட்டதெல்லாம் வளருது, விபூதி வருது, சந்தனம் வருது. இதெல்லாம் எப்படி வருது? பகவான் நம்மளோட இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கை தான் பகவானோட கோவில். அந்த பக்தி இருக்கணும். மனசை வச்சு கும்பிடணும். நம்ம யானை வாங்கி கொடுக்கறது ஒன்றும் முக்கியம் இல்லை. மனசை வச்சு கும்பிடணும். சுதாமா கிருஷ்ணனை சேவிச்சது மாதிரி. அலங்காரம் முக்கியம் இல்லை. மனசை வச்சு கும்பிட்டா போதும். மனசை வச்சு பகவானுக்கு பூ வைக்கணும். அப்போ தான் பகவான் அந்த பூவில் வாழுவார். முக்கியம் இல்லை. மனசை வச்சு கும்பிடணும். சுதாமா கிருஷ்ணனை சேவிச்சது மாதிரி. அலங்காரம் முக்கியம் இல்லை. மனசை வச்சு கும்பிட்டா போதும். மனசை வச்சு பகவானுக்கு பூ வைக்கணும். அப்போ தான் பகவான் அந்த பூவில் வாழுவார். அதான் மானசீகமாயிட்டு நீங்கள் ஒரு 10 நாள் மனசை வச்சு கும்பிட்டு பாருங்கோ. அந்த 10 நாளுக்குள்ள அந்த மாற்றம் தெரியும். என்ன காலதோஷம் நமக்கு இருந்தாலும், என்ன கிரகதோஷங்கள் நமக்கு இருந்தாலும், எந்த வைபவ தோஷங்கள் நமக்கு இருந்தாலும், இது விதமான குலதோஷங்கள் இருந்தாலும், குடும்ப தோஷங்கள் இருந்தாலும், குழந்தைகளுக்கு தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அந்த ஒரு 100% ஃபெய்த் நமக்கு வேணும். 100% நம்பிக்கை வேணும். பாதி பாதி இருக்கக்கூடாது. 100% நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் நமக்கு ஒரு நல்லது நடந்தால் 10 பேருக்கு நல்லது செய்யணும். இந்த ஒரு மனசு நமக்கு இருக்கணும். எனக்கு ஒரு நல்லது நடந்தால் நான் 10 பேருக்கு நல்லது செய்வேன். இப்படி ஒரு பிரார்த்தனை நமக்குள்ள இருக்கணும். என்னோட வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தால் நான் 10 பேருக்கு தர்மம் பண்ணுறேன். இது கடவுள்கிட்ட நம்ம சொல்லணும். அப்படிதான் நம்ம சொல்லணும். எனக்கு ஒரு நல்லது நடந்தால் பகவானை என்னால் முடிகிற அளவுக்கு நான் சேவை செய்கிறேன். 10 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க. 10 பேர் கஷ்டமாக இருக்கிற இடத்துல போட்டு சேவை செய்யுங்கள். இதெல்லாம் நீங்கள் லைஃப்பில் செய்யணுமே தெரியுமா? நம்ம பணம் சேவிக்கிறது முக்கியம் இல்லை, புண்ணியம் சேவிக்கணும். பணம் சம்பாதிச்சு பேங்கில் போட்டு வச்சா இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும். ஆனால் புண்ணியம் சேவித்து வாழ்க்கையில் வச்சா நமக்கு லாங் லைஃப் கிடைக்கும். நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் அதோட மகிமை வரும். நம்ம புண்ணியம் சம்பாதிக்கணும். புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தர்மம். அந்த தர்ம பாதையில் நம்ம போயிட்டு இருந்தால் நமக்கு எந்த விதமான கஷ்டங்களும் வராது. மற்றுமில்லை, யாராலையும் நம்மளை அழிக்கவும் முடியாது. அதை நம்ம நம்ப வேண்டும். அந்த தர்மத்தை கையில் எடுத்து வாழுங்கள். வெற்றி கிடைக்கும் கட்டாயம். நமக்கெல்லாம் வந்த கஷ்டம்